Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வந்துட்டு மசாலா கார்ன் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்க போகிறோம். 2 ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு இது போல் நல்லா உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து அவிச்சு எடுத்துடலாம். அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு துணியை ஈரப்படுத்திட்டு துணியில் இதை கொட்டி அதை அதுக்கப்புறம் எடுத்து அது இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எப்பயுமே கார்னை வந்துட்டு இந்த ஸ்வீட் கார்னை பொறுத்த வரைக்கும் தண்ணியில் போட்டு வேக வைக்காதீங்க. அப்படி செய்யும்போது நல்லா ஒரு டேஸ்டி இருக்காது. இது போல் அவிச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ இட்லி பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்துட்டு இந்த இட்லி தட்டை வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி செய்யும்போது தான் நல்லா ஒரு அதனுடைய சத்து ஃபுல்லாக அதிலேயே இருக்கும். ஸ்வீட் கார்ன் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்துட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா சூடாக இருக்குது. இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்துட்டு மசாலா போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் வந்துட்டு பட்டர் இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன போல் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன். இப்போ நம்ம வேக வச்சுருக்கேன் இந்த கார்னை வந்து இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போதும். 1 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஃப்ளேவர் வந்துட்டு அதில் நல்லா இறங்கியிருக்கும். சாப்பிட நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு வாசனை இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெப்பர் பவுடர் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, அந்த சீடு எடுத்துகிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை. இப்போ இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸை வந்துட்டு ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி லெமன் வந்து சேர்க்கலை. அவ்வளோதான். இப்போ சூப்பரான மசாலா கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ சூப்பரான மசாலா கார்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.